வர்றேன். என்னப்பா கொண்டியில் இழுக்க வர மாட்டேக்கு. எப்பயுமே டெய்லி சர்ப்ரைஸா இருக்கு. அட வட இங்க ஐஸ்கிரீம் கடை. சுமி நாளைக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மீனவன் கோயம்புத்தூர்ல ஓப்பன் ஆகுது. என்னது ஓப்பன் ஆகுது? உங்கள் மீனவன் கடை கணபதி நகர். அந்த கோயம்புத்தூர்ல ஓப்பன் ஆகிற உங்கள் மீனவன் கடைக்கு இன்னைக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஐஸ்கிரீம் ட்ரீட். எடுங்க ஐஸ்கிரீம் எடுங்கடா. சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுடா. பாப்பாங்களுக்கு எடுத்து கொடு. அவன் பாக்க ஐயோ என்னையா ரால்ல போட்டு கொண்டு வந்திருக்கேன் அவளுக்கு. இந்தாமா புடிங்க. இருக்கு ஸ்பூன் உள்ள கிடக்கு. இந்த கீழ எடுக்கல. கழுவிக்கிறீங்க மேல ரால் தானா? இந்தாங்க பாப்பா திண்டு பாரு அண்ணா. கழுவிருங்கடி. ரெகி இருக்கல இல்லையா? ரெகி போயிருச்சே. அதுக்கிட்ட ஒன்னு இஷ்டம். எங்களெல்லாம் பார்த்தா என்னத்தை யாருமே எங்களை கணக்கு சேர்க்க மாட்டீங்க. நானும் ஒரு அம்மாவுக்கு மகதான் நீ வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். நீ வந்து ஐஸ்கிரீம் கூலிங் சாப்பிட்றியா இல்லை திடீர்னு சாப்பிடுன்னு சொல்ல திடீர்னு வேண்டாம். அது உண்மை சாப்பிட வேணாம். அது உன்னை நம்பவே முடியல சுமி. அதனால தான் நான் வாங்கிட்டு வரல. கனவா ஸ்குட்டு எக்ஸ்போர்ட். அதாவது இது லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்ததே கிடையாது. ஒன்லி எக்ஸ்போர்ட் மட்டும்தான். அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு லீவு நாள் பிள்ளைகளுக்கு இதை பொரிச்சு குடியா இறால் குழம்பு வச்சு குடியா அப்படின்னு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆனால் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க. இறால் குழம்பு வச்சிருச்சு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் நேற்று கொண்டு வந்து மீனை ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணியில் போட்டுட்டு தக்காளி புளி எல்லாம் ஊற போட்டுட்டு தேங்காய் அரைக்க போனேன். கரெக்டாக வச்சுட்டாங்கத்தான். கிரேவியா? ராளை பொரிப்பியாம்பா. இப்போ நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க ராளை குழம்பு வைக்கணும்னு. என்ன மாதிரி பண்ணிச்சு ராளை பொரிச்சு கேட்காங்க. நேற்று அந்த அவங்களுக்கு பொரிச்சு கொடுத்து இவங்களுக்கு கிடைக்கல. ஆமாம் ஃபுல்லாக விடிய பார்த்துக்கிட்டே நின்றுச்சுத்தா. சரி இருந்தாலும் இன்னொருத்த காசு கொடுத்து வாங்கினது. அதை தான் சொல்கிறேன். எடுக்கக்கூடாது. எடுக்கலை பார்த்துக்கிட்டே நின்றான். அவர் இதில் வேற கழுவி வேற கொடுத்துச்சு. என் பிள்ளை ராள் கழுவி கொடுத்தனே ஒன்னாத்து குடிச்சு கழுவி கொடுத்தனே ஒன்னாவது தந்தீங்களா எனக்கு அப்படின்னு. மீன் கறி ரால் திங்கிற உனக்கே ரால் மேலே ஆசைனா திங்காத பிள்ளைகளுக்கு எவ்வளோ ஆசை வரும். என்னம்மா என்ன ஃபைனலாக சொல்லுங்க. குழம்பா பொரியலா? பொரிச்சு கொடு. ராலை பொரிக்கணுமா? பொரிச்சிடும். அவனுக்கு அப்போ மீன் குழம்பு வச்சிரு. அந்த பயம் இருக்கணும். ராலை பொரிச்சிரு. கனவாய் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுங்க. இப்போ எனக்கு கஞ்சி ஊற்றிட்டான். சரி வாங்க ஊற்றிட்டேன். வடை எப்படியும் போகிறதுக்குள்ள எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா வடையை வாங்கிட்டு வந்து கஞ்சியை கொடுத்தா சரியான பக்கம். மணி என்ன தெரியுமா? 11 மணி. மணி தெரியுமா? 12 மணி ஆகுது. அதுக்கு பாருங்க குழம்புக்கு நேற்று எடுத்துகிட்டு வந்தோம். பொன்னாம்பாறை வெள்ளை மீன், எனக்கு ரொம்ப பிடிச்ச சாவாழை. வாழையிலே 2 வகை இருக்குது. இது இன்னொரு வாழை முள் வாழை. அதை பார்த்துக்கோங்க. இதுதான் நாட்டு வாழை. இது வந்து சுதும்பு வாழை. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீலா குட்டி பஞ்சரம். அதான் சீலா குட்டின்னு சொல்லுவாங்க. அம்மாட்ட சீலான்னு வேற. அது மாவுளா தான் அங்கிட்டு சீலா. அதனால இங்கே மாமா கொண்டு வந்து பெரிய ஸ்குட்டு மேலுக்கு எடுத்துகிட்டு வந்தால் இறால். இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னா இதை பொரிக்க சொல்லிட்டாங்க. இது குழம்பு, இது பொரியல், இது கிரேவியா. எத்தனை பார்க்குறேன்னு தெரில. மீனை கிஞ்சி ஆச்சு முடிச்சுட்டு கிரேவிக்கு முதல்ல தக்காளி வெங்காயம் வாங்கினியா? இருக்குது தக்காளி வெங்காயம். ஃபஸ்ட்டு மீனை ஆஞ்சி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம்லாம் இருக்கக்கூடாது. தக்காளி வெங்காயம் இருக்குன்னு சொல்லக்கூடாது. வாங்கி வச்சுக்கிறோன்னு. அப்போ தான் அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கிறோன்னு. வாங்கியாச்சு ஸ்கிரீனு. ஏன்னா மீன் ஆயப்புறம் எங்கள் ஊரில் சரியான வெயிலாக இருக்குது. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வெயிலாக இருக்கா இல்லை எங்கள் வீட்டில் இவ்வளோ வெயில் தெரியுதான்னு தெரில. ஏன்னா பின்னாடி இந்த சீட்டு போட்டிருக்கோமா, இந்த தகரம் இதுலேருந்து பாதி வெக்கம் அப்படியே தொலாகுது. அப்படியே அந்த கிரில் பண்ணுவாங்கல்ல கோழியெல்லாம், அப்படியே ஹீட்டு வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஹீட் அப்படியே சல்லுன்னு வருது. இது ரொம்ப ஈஸி. மண்ணை கையில் தொட்டுக்குங்க. இதாக இருக்கிறாங்க வால்லேருந்து இவனை இப்படி பிச்சு சல்லுன்னு வருவான் அழகா. இந்த மீன் ஆயிடுறது ரொம்ப ஈஸி. ஒரு தேங்காய் இது தும்பு இருந்துச்சுன்னா போட்டு தேய்ச்சின்னா மால் அழகாக வந்துடும். இது மேலே ஒரு மாதிரி சுண்ணாம்பு மாதிரியே இருக்கும். அதனால இதுக்கு பேர் சுண்ணாம்பு வாழை. இதை வந்து நேராக ஆஞ்சு போட்டுடலாம். அந்த வாழையை வந்து ஒன் சைடாக ஆயணும், கிராஸாக. நான் ஆஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது அதுக்கப்புறம் வாழை மீன். இது ஆயிரத்துக்கு எப்பயுமே முன்னாடி ஒரு தடவை இங்கே இருங்க பிடிச்சி ஒரு கிலோ எடுக்காது.
இப்படி இழுத்தோம்னா ஃபுல்லாக சவுண்டு கேட்பான், முள்ளெல்லாம் அப்படி ஒன் சைடாக ஒதுங்குவான். சொன்ன பார்த்தீங்களா, எல்லாரும் இந்த கையை பக்கம் வச்சு ஆய்வாங்க, இந்த புள்ள மட்டும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ எனக்கு இந்த சைடு வரா ஜஸ்லின்னு இந்த இருக்க அங்கிட்டானா வாய்ப்பே இல்லை. வரு கை பிடிக்கிறது கூட வர மாட்டேங்குது. வாழையை மட்டும் இந்த சைடு வெட்டு, மீதி பீஸ் எல்லாம் இந்த சைடு எடுத்து வெட்டு. எல்லா சைடும் பாருங்க அப்படி வெட்டணும், இல்லைன்னா 2 பீஸுக்கு வித்தியாசம் வெட்டுங்க. இந்த இருக்கு வாழைக்கு அந்த நடத்து இந்த இது சாவாழை, இது வாழை. இவர் நேரம் வெட்டியிருக்கு, இவங்களை போன ஒருவேளை இவர் வந்து ஆணினம், இவர் பெண்ணினமாக இருப்பார். செல்லத்துக்கு மண்டையில வெள்ளினமே வெள்ளினமேன்னு பாட்டு தான் பாடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் எப்படிமா பையன் சொன்ன ஏ பிங்க் கலர்ல இருக்கான்னு பாருங்கம்மா. பிங்க் கலர் பொண்ணு எங்க காட்டு, எடுத்துக்காதீங்கம்மா. எங்க காட்டு எடுத்து அட்டே பொண்ணு எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க உங்கள் மீனவனுக்கே தெரியாத பார்த்துக்கிங்கப்பா. வீடியோ அப்பா பார்த்தாங்க சிரிச்சிருவாங்க. இத்தனை வருஷம் கடலை நோத்துல எனக்கே தெரியாதடா. இங்கே உரிச்சு போட்டிருக்கீங்களாமா? என்ன மண்டையை மட்டும் போட்டிருக்கிய? இப்போதான் உரிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ தாங்கப்பிள்ள? எப்படி தான் உரிக்கிய? ஹெல்ப் பண்ணுறதுக்காக சியாங்க வர சொல்லியாச்சு. செல்லு பார்த்துக்கு இருந்துச்சு, ஒரு ஆள் உரிக்கணும்னு சொல்லவும் ஒடியந்துட்டு. பையன் தான் உரிக்கணும், பொண்ணுரால பொண்ணு தான் உரிக்கணும். என்னது பையரால பையன் தான் உரிக்கணும், பொண்ணுரால பொண்ணு தான் உரிக்கணும்? அதுக்கு அதை உரிக்கிறதுக்கு ஒன்றை மாதிரி வர சொல்லணுமா கருத்து? தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். இன்னுமா நல்லா உரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் வந்துக்கிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காளியாத்த வேஷம் போடலான்னு பார்க்குறேன். கழுவத்தாங்க என்ன, உங்கள் சித்தப்பா மைய கலைக்கு தானே கொண்டு வந்திருக்காங்க. யாரும் கலைவரலாம். கடலையே கலக்கும் கனவா வந்தா மாட்டுக்குறங்க. எப்படி கலக்கி விட்டா பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு. இருக்கிற மாதிரி இருக்காக்குமா? சரி, இது மிதக்குமா இல்லை நீந்துமா இல்லை பறக்குமா? எசப்பா, நான் கடல்லாம் வாழலையம்மா. மிதக்குமா பறக்குமா நீந்துமா? கடலில் இருக்க எல்லாமே நீந்த தாண்டி செய்யும் உள்ளக்க. ஆமாம், அதுக்கு 2 ரெக்கை இருக்குல்ல கனவாவுக்கு. ராளையும் கனவாவையும் கழுவியாச்சு. அதுக்கப்புறம் வெளியில் கழுவணும். நிறையா உப்பு போட்டு நல்லா ஒரு 3 தடவை உலசி கழுவணும். யாருங்க மீன் ஆஞ்சிட்டு வந்தாச்சு. பொரிக்க குழம்புக்கு தனியாக பிரித்து எடுத்துட்டேன். புளியை ஊற போட்டு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் குழம்புக்கு தேவையானது. இந்த குழம்பு மசாலா பொடி, தேங்காய் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழம்ப கூட்ட போகிறோம். தேவையானதுக்கு தேங்காய் ஊற்றிக்கிடலாம். பார்த்துட்டு தேங்காய் தேவையான போட்டுக்கிடுவேன். குழம்பு மசாலா பொடி,
உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ போட்டாலும் உரப்பே இருக்காது. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சைக்காய் போட்டுக்கிறேன். குழம்போட பச்சைக்காவை எடுத்து சாப்பிடும்போது சோத்தோடு சூப்பராக இருக்கும். மீன் ஆயிரத்துக்கு மாதிரி ஊற போட்டேன், அதனால் தலைமை எப்படி ஆகிட்டான்னு எனவே கரைச்சி ஊற்றுவேன். எப்பயுமே இதுதான், இந்த மாதிரி தான் மீன் குழம்பு கூட்டுவோம். நம்ம மீனவர்கள் வீட்டு சைடு இருக்கிற பாரம்பரிய குழம்பு கூட்டு முறை இதுதான். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மசாலாவையும் தேங்காவையும் கரைச்சி விட்டு அந்த தக்காளியை வந்து பிணைஞ்சு விடணும். குழம்புக்குள்ளேயே வச்சு பிசைஞ்சு விடணும். அதுதான் அந்த குழம்பு டேஸ்ட்டாக. ஆனால் இப்போ வர தக்காளிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், என்னாலே முடியலை. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சப்போ. அவ்வளோதான், கொதிச்சா தாளிச்சா நம்மளுக்கு குழம்பு ரெடி. சிமினியே போடணும். குழம்பத்துக்கு அடுப்பில் வச்சுட்டு குழம்ப மூடி வச்சுட்டு இறால் பொரிக்கிறதுக்கு மசாலா விரவுறதுக்கு முன்னாடி நம்ம இறால் பொரிக்கிறதுக்கு மசாலா விரவ போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வறுவல் மசாலா பொடி, மீன் வறுவல் மசாலா பொடி தான் போட்டிருக்கேன். இறால் கனவா அப்படி எதுக்குனாலும் சமைச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குழம்பு மசாலா பொடி, எப்போ பொரிச்சாலும் குழம்பு மசாலா பொடி எப்பயுமே போடுவேன், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இறால்னால கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இறாலுக்கு தேவையான உப்பு நல்லா விரவி. அதே மாதிரியே அப்படியே மீன் பொரிக்கிறதுக்காக நம்ம உங்கள் மீனவன் வீட்டு பொரியல் மசாலா, சேம் அதே மாதிரியே குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி கலக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக தான் போடுறேன். அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா இதுக்கு போடக்கூடாது, ஏன்னா மீனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் டேஸ்ட்டை நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, தோசைக்கல் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் ஆகலை பாருங்கள், விரவி இருக்கோம். கல் சூடாயிருக்கு, ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருந்தோம். மசாலா ரொம்ப நேரம் ஊறணும் தேவையில்லை, அப்பயே விரவி அப்பயே பொரிக்கலாம், நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம மசாலா பொடி உடனேயே டேஸ்ட் இருக்கும். வெயிட்டிங்கில் இருக்குங்க சின்னதுங்க, இப்போ ஆளை பொறிச்சு கொண்டு வந்து தருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. வாங்க, கேமராமேன் வந்து இன்ட்ரெஸ்டாக ரீல்ஸ் பார்க்க போயிட்டாங்க, அதனால நான் பொறிச்சே வச்சுட்டேன். அடுத்த பேட்ச் போட்டிருக்கேன். குழம்பு வாசனை கமகமகமாக அடிக்கும். இந்த சீன் ஒரு படத்தில் இருக்குது, கமாண்டில் சொல்லுங்க. இப்படி இதே குண்டு கண்டியில் இப்படி ஒரு மண்டையை தூக்குவாங்க. கரெக்டாக சொல்லுச்சு ஜஸ்ட், நீ சொல்லு. இது மரியான். இந்த மீன் குழம்பு வாசனை சூப்பராக மணக்குதுங்க. ஒரு வழியாக ஒரு வேலை முடியுது, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது இப்போ சீக்கிரமாச்சு. கிரேவிக்கு கட்டிடுவோமா?
பைத்தியம் பெயர் சொல்லவா அதை இரண்டுமே இது வந்து கனவா கிரேவிக்காக கருவேப்பிலை இல்லை, அதனால எங்கள் வீட்டில் கீரை பறிச்சு வச்சுருக்கேன், அதை தான் போட போகிறேன். குழம்புக்கும் அதான், குழம்பு கழிஞ்சிக்கிறதுக்கும் அதே. கருவேப்பிலைக்காக ஃபோன் பண்ணோம் மதியத்துக்கு. அம்மா வைக்கிறது வெளியே இருக்குல்ல, ஒரு 1 நாள் அவசியம் வச்சுக்கணும். வீட்டில் இருக்க குக்கீஸ் மாதிரி அடிச்சாச்சு. குழம்பு காஞ்சிச்சு, குழம்பு கடுக்கிறதுக்காக கடுகு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிட்டு இங்கே மீன் கிடக்காங்க பாருங்க, காலை பொரிச்சாச்சு, மீன் பொரிச்சாச்சு, குழம்பு காஞ்சிச்சு. அதுதான் சாப்பாடுகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே கனவா கிரேவி, இறால் பொரிச்சோம், பாதி காணும். ஆளுக்குன்னா சின்னதுக்கு அப்புறம் ஒன்றும் எடுத்துகிட்டு ஓடிடுச்சுங்க. மீன் குழம்பு சூப்பராக தாளித்து நல்லா எடுத்து வச்சாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு டக்குன்னு வீடியோ முடிச்சுட்டு சொன்னாங்க, அதனால நான் பண்ணிட்டு வந்துட்டேன். சோறு, கொஞ்சோண்டு கிரேவி, ஒரு இறால், மீன் குழம்புல வந்து மீன் வஞ்சர மீன். நல்ல சாப்பாடு இன்னைக்கு, சூப்பர் சாப்பாடு. திருப்தியாக சாப்பிட போகிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, சாப்பிடுவோமா? சின்னதுகளெல்லாம் சாப்பிட கூப்பிட்டோம். வீடியோ எடுத்துக்கிட்டு எல்லாம் முடியாது, நாங்களாம் பிஸியாக இருக்கோம், விளாண்டுக்கிட்டு இருக்கோம். உங்கள் வீடியோ முடிச்சு கூப்பிடுங்க, நாங்கள் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. குழம்பு செம்ம டேஸ்ட்டு. ஏன்னா 2-3 வகை மீன் கிடக்கு, நல்லா 2-3 வகை மீன் கிடக்கா, குழம்பு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. சரி சுமித்ரா, சாவாழை மீன் எனக்கு இந்த மாதிரி சாப்பிட தான் பிடிக்கும். 1 2 3 4 மீன் பொரிக்கிற பொடியும் குழம்பு, மீன் பொரிக்கிற பொடியும் குழம்பு மசாலாவும் போட்டாலே இறால் இவ்வளோ டேஸ்டாக இருக்கும், செம்ம ருசி. எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆனால் இது எல்லாத்த விட எனக்கு இந்த இறால் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாப்பிட்டோம். சின்ன பிள்ளை எல்லாருமே விளையாட முடிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னீங்களா திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. நான் வீடியோ முடிச்சிடுவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு சூப்பரான அருமையான நல்லா தட்டப்படலான விருந்துன்னு சொல்லலாம். ஒரு அவிச்ச மட்டும் ரசம் இருந்தால் போதும், வேறு லெவலாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.